இப்போ நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளார பயணம் செய்வோம். அடுத்த தலைப்பு அப்படிங்கிறது ஒழுக்கத்தை, தெய்வீக நற்குணங்களை இன்றைய சூழ்நிலையில் கற்பிப்பதனுடைய அவசியம் என்ன? ரொம்ப முக்கியமான தலைப்பு இது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு பதில் உங்கள் மனசில் சிந்திச்சு பாருங்களேன். இந்த சமூகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரோம். இப்போ உங்ககிட்ட ஒரு பய உணர்வு இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னு தோணுதா? இந்த சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாரும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பய உணர்வு இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே அப்படின்னு தோணுதா? இருக்கு. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்களை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை, தவறான விஷயங்களை கவனித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் கொஞ்சம் விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். உங்களை சுற்றி இதெல்லாம் நடந்திருக்கும், இன்னும் அதிகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கும். பாருங்களேன், ஒன்று ஒன்றா. பொய் பேசுவது, திருடுவது இயல்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது, அடுத்தவர்களுடைய பொருளாதார வசதியை அவங்க கூட இருந்துக்கிட்டே சுரண்டுவது, நம்பிக்கை துரோகம். குழந்தைகள், மாணவிகள், இளம் பெண்கள், வயதான பெண்கள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது அவ்வளவு கொடூரமானதாக இருக்கு இன்னைக்கு. அப்புறம் கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு ஒரு கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மாணவ மாணவிகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குறது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்புறம் மாணவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுறது மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குது. அப்புறம் இன்னைக்கு தெரியும் நமக்கு, இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. எப்படி கிடைக்குதுன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ கூட நம்ம ஒரு பேப்பரில் படித்தோம், மகன் தந்தையை அடிப்பது, தாயை அடிப்பது, பல நேரங்களில் சொத்துக்காக கொலை செய்வது, அப்புறம் அடுத்த ஒரு சொத்தை அபகரிப்பதற்கான திட்டங்களை தீட்டி இந்த பத்திரப்பதிவுகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சொத்துக்களை நாசம் செய்வது. அப்புறம் குழந்தைகள், அதாவது இந்த சிறுவர்கள் கொலையாளியாக மாறுவது, அது தண்டனை குறைவா அல்லது ஏதோ ஒரு விஷயமானு தெரியலை, சிறுவர்கள்லாம் இன்றைக்கி கொலையாளியாக மாறி இருக்கிறாங்க. அப்புறம் கள்ளக்காதல், தகாத உறவுகள், அப்புறம் மனித நேயமற்ற செயல்களால் கொலைகள், கோபத்தால் கொலைகள். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் மோகம், செல்ஃபோன்லேயே தான் இன்றைக்கி பாதி காலம் போகுது பல இளைஞர்கள். அப்புறம் இணைய வழியில் நடக்கக்கூடிய குற்றங்கள், சமூக வலைதளத்தை பார்த்து கெட்டு போகிறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பல கலாச்சார சீழிவு இதனால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஜாதி மத கலவரத்தை தூண்டி அல்லது பொய்யான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக வன்முறைகள், அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூனியம் வைக்கிறது, செய்வினை வைக்கிறது, அப்படி மாந்திரிகம் பண்ணுறதுன்னு அது ஒரு குரூப்பு போயிட்டு இருக்குது. அப்புறம் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களை ஏமாத்துறது அப்படிங்கிற அளவு கூட இன்றைக்கி ஆயிடுச்சு. நான் கொஞ்சத்தோடு நிப்பாட்டிக்கிறேன், ஏன்னா அதிகமாக சொல்கிறதுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. எத்தனையோ கலாச்சார சீரழிவுகள், தனி மனித ஒழுக்க குறைபாடுகள். சிந்திச்சு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறதுக்கே ஒரு மாதிரியாக வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி இருக்குது, ஆனால் கண்கூட இருக்குது, ஏதோ ஒரு சமூக சீரழிவு இருந்துகிட்டு இருக்கு, நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த சமூகம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? நம்மளுடைய பேரன் பேத்திகள் எப்படி இருப்பாங்க? நம்மளுடைய இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குங்கன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே நாமளும் போய்கிட்டே இருந்தோம்னா, பயணத்தில் கடந்து போய்கிட்டே இருந்தோம்னா, 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய குழந்தைகள் தானே அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை அவங்க தானே. அவங்க எப்படி இருப்பாங்க? இன்றைக்கி நாம் ஏதாவது செய்து வச்சுக்கிட்டு போகணும்ல. அடுத்த ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்கும்? சுடுகாடாக மாறி போயிடும். அவ்வளவு வன்முறைகள் இன்றைக்கி ஆயிடுச்சு. இதே நிலை தொடர்ந்தால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பய உணர்வு, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கேள்வி கேட்டேன் இல்லையா, பய உணர்வு இருக்கா, நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லையா, அந்த பய உணர்வும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாயிடும். இதே நிலை தொடர்ந்ததுன்னா பல மடங்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதாக இருக்கும்.
இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம்னு நினைக்கிறீங்க? சொத்து பத்துக்களை கொடுத்துட்டு போகிறது வாழ்க்கைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நற்குணங்களை கொடுத்துட்டு போகிறதும் அதுங்களை சமூகத்தில் சுதந்திரமாகவும் நல்லபடியாகவும் வாழ்கிறதுக்கான கட்டமைப்பை உருவாக்கிட்டு போகிறது தான் நம்மளுடைய கடமை. ஏதோ சொத்துக்களை சேர்த்து வச்சு அதுங்களுக்கு எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு போகணுங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. இருக்கட்டும், நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு. நாம தான் இதை தடுக்கணும். இப்போ நாம தான் ஒரு வேலையை போட்டு இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வேலையை செய்யணும். அந்த வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சுற்றின்னு இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், மழை வேணும். மழை வேணும்னா நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மரத்தை நடுங்க, காடுகளை அழிச்சிடாதீங்க, எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடுங்கன்னு நாமளும் செய்கிறோம். நிறைய சமூக இயக்கங்கள், நிறைய சமூக ஆர்வலர்கள் மரம் வளர்ப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏன் அதெல்லாம் செய்கிறாங்க? அவங்க சுகமாக வாழ்கிறதுக்காகவா? அவங்க அந்த மரத்தை நட்டு அந்த நிழலில் போய் அவங்க குளிர் காயறதுக்காகவா? இல்லை அந்த மரத்தை நட்டு அவங்களே வெட்டிட்டு போய் விற்கிறதுக்காகவா? இல்லையே. இந்த சமூகம் மழை இல்லாமல் கெட்டு போயிடக்கூடாது. விவசாயம் நல்லா இருக்கணும், பொருளாதார வசதி அதனால் மேம்படணும். அப்போ மழை இருக்கணும்னா சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய பல நேரங்களை செலவு பண்ணி, அவரோட கை காசை போட்டு, அல்லது அவருடைய பல முதலீடுகளை பண்ணி இங்கே மரம் வளர்க்கக்கூடிய ஒரு பணியை அவங்க செய்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, இந்த சமூகம் நாமளும் நல்லா இருக்கிறதுக்காக. நாம் போய் மரம் நட்டோமான்னு நமக்கு தெரியல. யோசிச்சு பாருங்கள், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் போய் தனியாக எங்கேயாவது மரம் நட்டிங்களான்னு பாருங்கள். அப்போ இவ்வளவு மரங்களும் இன்றைக்கி நம்மளை சேவ் பண்ணுதுன்னா, நமக்கு உதவி பண்ணுதுன்னா, யாரோ ஒரு நல்ல புண்ணியமா அந்த மரத்தை அங்கே நட்டிருக்கிறார். அப்போ அவர் நட்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு வெயில் காலத்தில் இலைப்பாறக்கூடிய ஒரு நிழல் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம், மழை கிடைக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைய மற்றும் நாளைய சமூகமும், இன்னைய மற்றும் நாளைய தலைமுறையும் ஆரோக்கியமானதா அற்புதமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் பல தியாகங்களை செய்து பல நேரங்களை செலவிட்டு ஒழுக்கம் சார்ந்த உண்மையான கல்வியை இந்த இளைய தலைமுறைக்கு எப்படியாவது கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கான உதவியை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். இந்த காணொலியை பாருங்கள், இந்த காணொலியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த காணொலியை பார்க்குறது மட்டும் இல்லை, இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நற்குணங்களை பின்பற்றி வாழுங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம், இன்னும் அடுத்த தலைமுறை கெட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை நாளைக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மேம்பட்ட நிலைக்கு தானே வரணும். இந்த சமூகம் பாருங்களேன், கலாச்சாரத்தில் எப்படி நம்ம மேம்பட்டுக்கிட்டே வர முடியும்? சீரழிவை நோக்கி பயணம் பண்ணுறதா, இல்லை கலாச்சாரத்தில் மேம்பட்ட நிலைக்கு போகிறதா? எது வாழ்க்கை? அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, நான் இல்லைனாலும் இந்த சமூகம் இவ்வளவு அழகாக இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கும், என் குழந்தைங்களாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மன நிம்மதியோடு தானே நம்ம செத்து போகணும். அந்த விஷயத்திற்காகத்தான் நாங்கள் தெய்வீக நற்குணங்களும் தெய்வீக வாழ்க்கையும் அப்படிங்கக்கூடிய இந்த வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை நடத்தணுன்ற முடிவெடுக்கிறதுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு நாம் இந்த சமூகத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குற்ற சம்பவங்கள் தான் எங்களை, நீ ஆத்ம ஞானத்தை நடத்தினது போதும், கொஞ்ச நாளைக்கு ஆத்ம ஞானத்தை நிப்பாட்டு, முதல்ல இந்த மாணவர்களுக்கு, இந்த இளைய தலைமுறையினருக்கு இந்த கல்வியை கொடு அப்படின்னு எங்கள் உள்ளுணர்வு சொன்னதுனால தான் இதை முதல்ல கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்புறம் நாங்கள் நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தை அப்புறம் நடத்திக்கலான்னு முடிவு பண்ணோம். இன்றைய சூழ்நிலையில் இந்த பயிற்சி வகுப்பு எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் மனசை தொட்டு நீங்களே கேட்டு பாருங்கள். இதை நீங்கள் தயவு செய்து எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த ஒழுக்கம் சார்ந்த பயிற்சி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து என்னங்கிறத பார்ப்போம்.